ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் கிராஸ் கட் மெத்தடில் பென் ஸ்டாண்ட் ஒன்று சிங்கிள் கலராக வயலட் கலரில் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பென் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா பார்டர் லைன் டிசைன் வந்து ஸ்லாண்டிங் டிசைனில் வர மாதிரி நான் வந்து என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் பார்டர் லைன் டிசைன் டுட்டோரியல்லாம் நிறைய கொடுத்துருக்கேன். என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் எல்லாமே தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. இந்த பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல்ஸே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நியர்லி 30 வெரைட்டிஸுக்கு மேலே என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் ஒன்று ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பார்டர் லைன் டிசைன் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம வந்து சிங்கிள் கலராக ரெடி பண்ண ஒரு பென் ஸ்டாண்ட் வந்து எடுத்துக்கோங்க. இதனுடைய பேஸ் பார்த்திங்கன்னா 5 குமிழ்கள் வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பென் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ரோல் இருந்தால் போதும், நம்ம அழகாக ரெடி பண்ணிக்கலாம். நம்ம கூட போட்டது போக நம்மக்கிட்ட கொஞ்சம் வயசெல்லாம் வேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி வயசெல்லாம் 1 அடி 2 அடி வயசை வச்சு இந்த மாதிரி பார்டர் லைன் டிசைன் டுட்டோரியல்ஸ் எல்லாம் நம்ம அழகாக ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி வயசும் எதுவும் வேஸ்ட் ஆகாது. இப்போ இந்த பார்டர் லைன் டிசைன் வந்து ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். அதாவது 2 வயசு வந்து 2.5 அடியில் எடுக்கணும். அதாவது 2 அடி 2 அடி 2 வயசு எடுத்துக்கோங்க. மேலேயும் கீழே நம்ம ரெண்டு தடவை டிசைன் பண்ண போகிறோம்ல, அதனால் இது ஒரு சின்ன டிசைன் தான், சீக்கிரமாக போட்டு முடிச்சிடலாம். இப்போ இது பாருங்கள், அந்த ஒயர் வந்து நான் எங்கேருந்து தொடங்குறேன்னு பாருங்கள். இந்த பென் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து ஈவனாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதாவது அந்த கோபுரம் டைப்பில் வராமல் ஈவனாக இருக்க மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஒயரை இந்த மாதிரி உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் எப்படி தொடங்கணும்னோ அதே மாதிரி தொடங்கி ஒயரை உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டிங்கன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ அப்படியே வந்து ஸ்லாண்டிங்காக அப்படியே வந்து இந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளே விட்டு எடுக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி, சீக்கிரமாகவும் போட்டு முடிச்சிடலாம். நீங்கள் வந்து என்ன கலர் வந்து பென் ஸ்டாண்ட் ரெடி பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஒயரை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பென் ஸ்டாண்ட் டுட்டோரியலே பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் நாட்ஸு, டியூப்ஸு, பீட்ஸு, ஃப்ளவர் டிசைன், பார்டர் லைன் டிசைன், ஆல்டர்னேட்டிவ் லைன் டிசைன், ஸ்ட்ரைப்பு டிசைன்னு எல்லா வெரைட்டிலையும் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எல்லா டைப் ஆஃப் பாஸ்கெட் டுட்டோரியல்ஸும் நம்ம சேனலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி உள்ளே விட்டு எடுக்கும்போது கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து மேலே தூக்குன மாதிரி வந்துடும் ஒயரு. ஒவ்வொரு தடவையும் உள்ளே விட்டு எடுக்கும்போது அப்படியே வந்து மெல்ல அப்படியே டைட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அப்படியே சுற்றி வர போட்டு கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ண வேண்டியதுதான். இது கொஞ்சம் அப்படியே போடும்போது ஒயர் நமக்கு ரிவர்ஸ் ஆகும். அதை அப்படியே மெல்ல திருப்பி விட்டுக்கோங்க. இந்த இடத்துல டிசைன் தெரியுது பாருங்கள். இதே மாதிரியே நம்ம சுற்றிர போட்டு இந்த இடத்துல கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணி மீதி இருக்க ஒயரை உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. பிரிஞ்சு வராமல் இருக்கும். நான் அப்படியே போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாகவே போட்டு சுற்றி வர போட்டு கொண்டு வந்தாச்சு. இப்போ இதே மாதிரியே நம்ம கீழ் வரிசையிலையும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை எனக்கு மேலே மட்டும் போதுனாலும் அப்படியே வந்து அதோட நம்ம நிறுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், நான் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இவ்வளோ ஒயர் வந்து எனக்கு மீதி இருக்குது. அதாவது நான் கொஞ்சம் எக்ஸஸாகவே எடுத்திருந்தேன், அதனால் இவ்வளோ ஒயர் எனக்கு மீதி இருக்குது. இந்த ஒயரை நம்ம அப்படியே வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி கட் பண்ணி விட்டுறலாம்.
இது வந்து ஸ்பேஸ் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால கொஞ்சம் நம்ம பொறுமையாக தான் இந்த மாதிரி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு சின்ன டிசைன் தான், சீக்கிரம் போட்டுடலாம். ஆனால் கீழ் வரிசையில் நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து உள்ளே வந்து விட்டு விட்டு எடுக்கும்போது ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறனால கொஞ்சம் வந்து டிஸ்டர்பாக தான் இருக்கும். பொறுமையாக போட்டு முடித்தோம்னா பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான டிசைன் வந்து நமக்கு இந்த சிங்கிள் கலர் பென் ஸ்டாண்டில் கிடச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கலர்ஃபுல்லாக இருக்கிறத விட ஒரு சிலருக்குலாம் வந்து சிங்கிள் கலராக வந்து போடுறது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி போடும்போது இந்த மாதிரி நம்ம பார்டர் லைன் டிசைன் கொடுக்கும்போது இன்னுமே வந்து பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் உங்களோட ஃபேவரட் கலர்ஸில் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் வந்து இன்னும் வந்து பார்க்குறக்கே லுக்காக இருக்கும். இப்போ இந்த 2 லைனுக்கும் பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன டிசைன் வேணுனாலும் நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துக்கலாம். நம்ம இந்த ஒரு அடியில் போடுவோம்ல அந்த ஃப்ளவர் கூட அந்த டிசைனை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாருங்கள் போட்டிருக்கேன். இந்த ஃப்ளவர் எப்படி போடணுங்கிறது ஆல்ரெடி டுட்டோரியல் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நார்மலாக இந்த ஃப்ளவர் டிசைன் பார்த்திங்கன்னா பேஸ்கட்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். சேம் அதே மெத்தடு தான். ஒரு அடியில் போடக்கூடிய இந்த ஃப்ளவர் டிசைன் போடும்போது இன்னுமே பார்க்குறக்கு பாருங்கள் இந்த பென் ஸ்டாண்ட் வந்து இன்னும் லுக்காக இருக்குது. நீங்களும் இந்த மாடல் பிடிச்சிருந்துன்னா உங்களோட ஃபேவரட் கலர்ஸில் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.